எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு புட்டிங் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போது நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். மொத்தம் 7 ஸ்லைஸ் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 லிட்டரில் வந்து புட்டிங் செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டோட எட்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌன் கலராக இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து போட்டோம் அப்படின்னா வந்து ஒயிட் கலரோட வந்து அந்த ப்ரௌன் கலர் மிக்ஸ் ஆகி ஒரு நல்லா லுக் இருக்காது. அதுக்காக அதை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். அதை வந்து ப்ரெட் க்ரம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கையாலே பிச்சு போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து மிக்ஸியில் வந்து வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா பொடி பொடியாக பவுடர் ஃபார்மேட்டில் கிடைக்கும். நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. அது வந்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது தேங்காயை வந்து துருவிட்டு மிக்ஸியில் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடரில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் கூட நீங்கள் ப்ரெட் புட்டிங் செய்யலாம். இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மில்க்கை கொதிக்க வச்சு அதில் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். உங்ககிட்ட கஸ்டர்ட் மில்க் இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக பால் எடுத்து ஊற்றும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இல்லைனா அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து அப்படியே அடியில் தங்கியிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஊற்றும் போதும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. பால் கொதிச்சுட்டு இருக்கும்போது டைரெக்டாக அதில் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா வந்து கட்டி கட்டியாக போயிடும். அதனால் வந்து இப்படி ஆறின பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சூடான பாலில் சேர்த்திங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து கேரமலைஸ் பண்ணுறேன். கேரமல் வந்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம கேக் டின்னில் அந்த கேரமலைஸை வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேக் டின்னில் சேர்க்கும் போது ஒரே இடத்துல வந்து கேரமல் வந்து அப்படியே செட் ஆகிடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை. அப்படியே எடுத்து கொதிக்கிற தண்ணியிலையோ இல்லை அடுப்பு மேலேயோ வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே காய வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்து அதை வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் வந்து இந்த பாலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கஸ்டர்ட் மில்க், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்க விடும்போதே வந்து அந்த பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விடாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஓரத்துலலாம் பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கேக்குக்கு தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் மில்க்கு ப்ளஸ் வந்து அந்த 7 ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக எல்லாத்துக்கும் தேவையான சுகர் வந்து போட்டுக்கோங்க. 30 கிராம்ஸ்லேருந்து 50 கிராம்ஸ் வரைக்கும் சுகர் வந்து தேவைப்படும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட் கிராம்ஸ் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கெட்டிப்படாமல் ஈஸியாக கிண்டுறதுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கோங்க. அடுப்பு வந்து கண்டிப்பாக வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்த அந்த இது மேலே கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஷேப் வந்து வர்றது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டே நல்லா சூடாக இருக்கும் போதே எடுத்து கொட்டிக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்பூன் எதானா வச்சு அப்படியே வந்து சமப்படுத்திக்கோங்க. இதை வந்து அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுடுங்க. நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் வந்து இப்போ இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேரமல் எல்லாம் ஆறிடுச்சு. அந்த ஓரத்துலலாம் லைட்டாக அதுவே எடுபட்டு வந்திருக்கு. கேரமல் கூட லைட்டாக வந்து ஓரத்துலலாம் அப்படியே தெரியுது. இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு இதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ண உடனே வந்து கீழே போயிடுச்சு. இது எடுக்கிறதுக்கு நான் கஷ்டமே படலை. ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வந்துருச்சு. ஒரு கையாலே எடுத்துட்டேன்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரெட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த ப்ரெட் புட்டிங் வந்து செஞ்சுருக்கோம். கஸ்டர்ட் பவுடர் இல்லைனா நீங்கள் அந்த ப்ராசஸே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். வச்ச உடனே அப்படியே நல்லா உள்ளே போகுது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க.